ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஷாட் ஆப் யூஸ் பண்ணி வீடியோ எப்படி நம்ம ஈஸியாக மெர்ஜ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நானுமே ஒரு பிகினர் தான். ஸோ நானும் இப்போ தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம இன்ஷாட் ஆப்குள்ளே போகலாம். ஆப் ஓப்பன் பண்ணி, இது நான் ஆல்ரெடி எடிட் பண்ணியிருந்தது, அதுதான் ஷோ ஆகுது. அதை ஜஸ்ட் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படிங்கிற டேப் ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீடியோ ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் பண்ணிங்கன்னா நம்ம கேலரிக்குள்ளே போகும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண வீடியோவை ஜஸ்ட் உங்களுக்கு நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த க்ரீன் கலர் டிக் மார்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதில் கேன்வாஸ் அப்படிங்கிறது மெயின். இது வந்து இந்த 9:16 அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்ஸுக்கானது. இது என்ன அப்படின்னா 16:9 அப்படிங்கிறத நம்ம வீடியோ வந்து போடுறதுக்கானது. ஹரிசாண்டலாக காமிக்கும். இது வந்துட்டு வெர்டிக்கலாக காமிக்கிறது வந்து ஷார்ட்ஸுக்கானது. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அதுதான் மெயின் அதில். ஸோ அதில் ஆடியோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னா காப்பிரைட்ஸ் அந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா, மியூசிக்குள்ளே போயிட்டு இன்ஷாட்டே சம் மியூசிக்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு ஆப்டாக எது வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அந்த டிக் மார்க் இருந்துச்சலவா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு டெக்ஸ்ட்டு. நம்ம ஏதாவது டெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம டைப் பண்ணி இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற ஃபாண்ட்டு நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டு சைஸு எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அது பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிக்கலாம். அதுதான் வந்து இது. அடுத்தது எஃபெக்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை கொடுத்துட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபில்டருக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த எடிட்டிங் அந்த ஆப்பில் இந்த கலர் ஃபில்டர் மாதிரி ஒன்று எஃபெக்ட் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதனால செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆப்ஷனுமே இருக்குது நம்மள்ட்ட. அடுத்தது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது மெயினானது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுல்லவா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பார்ட் உங்களுக்கு வேணான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அதை வச்சு நம்ம இல்லை இது எனக்கு வேணாம், இந்த பார்ட் மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வராது. ஸோ அது ஒரு பெனிஃபிட் தான் சொல்லலாம். அது ஒன்று பண்ணிக்கலாம். அடுத்தது மெயினாக ஸ்பீடு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ எந்த அளவுக்கு ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக வருது, ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு அந்த டைம்குள்ளே வேணும் அப்படின்னா இது இவ்வளோ நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வீடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீட் கொடுத்தீங்கன்னா அது நம்மளுக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்காது. ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு கிராப்பு. இப்போ எனக்கு இந்த இது இமேஜ் வேணாம் அப்படின்னா ஸோ இது அளவுக்கு நம்ம கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணி நம்ம டிக் பண்ணிக்கிட்டோம்னா அந்த இது வராது. ஸோ அது ஒன்று பெனிஃபிட் சொல்லலாம். அதுக்கடுத்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெக்கார்டு இருக்குதுல்லவா, இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம டைரெக்டாக பார்த்து பேசுகிறக்கு ஏதாவது ஷையாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கிளிக் பண்ணி நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாய்ஸ் கொடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது போதும் அப்படின்னா இதை பாஸ் பண்ணி இதை நீங்கள் ஜஸ்ட்டு டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி சப்போஸ் அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த டெலிட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. டெலிட் பண்ணி நியூவாக கூட நீங்கள் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான். வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் நம்ம ஆடு காமிக்குதுல்லவா, இந்த இன்ஷாட் அப்படிங்கிற ஆடு வருதுல்லவா, அதை வந்துட்டு இந்த இன்டூ மார்க் காமிக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆடு வரும். ஸோ அந்த ஆடு ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் அது அந்த இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து போயிடும். இந்த மாதிரி ஆடு வரும். ஸோ இந்த ஆடு ஃபுல்லாக முடிச்சதையும் இந்த இன்டூ மார்க் வந்து அவ்வளோதான். அந்த இன்ஷாட் அப்படிங்கிற வாட்டர் மார்க் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோ எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்து நம்மளோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆடு வரும். ஸோ அது ஃபுல்லாக ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் நம்மளோட இந்த மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். கன்வெர்ட் ஆனதையும் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிரும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.